பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கும்படி தேவன் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னதனுடைய நோக்கம் இருக்கிறது. என்னன்னா, இரவு நீங்கள் படுத்து உறங்குவதற்கு முன்னாலே உங்கள் இதயத்திலே ஒரு சிந்தையை நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. அந்த சிந்தைக்கு பதில் என்னவா இருக்கும் என்று ஆவலோடு இந்த காலவெளியில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்க என்று கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அப்படியானால் கர்த்தாவே உம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுங்க என்று கேட்டபொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். பாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணுமோ, இதுதான் ஆண்டவர் நம்ம செய்ய சொல்கிறது. எதையும் ஒரு பாரமான காரியத்தை சொல்லலை அவர். நீ மனமகிழ்ச்சியாக இருமா பிரதர், மனமகிழ்ச்சியாக இரு, என்ன வந்தாலும் மகிழ்ச்சியாக இரு. நீ மனமகிழ்ச்சியாக இருந்தேன்னா உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்படின்னா உன் இருதயத்தில் நீ என்ன நினைக்கிறைய அதையே ஆண்டவர் வாய்க்க செய்வாராம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்ல இயேசு. வாயை திறந்துக்கிட்டு பேசலை, கேட்கலை, ஆனால் உன் இருதயத்தில் நினச்சிருக்கிற நீ இப்போது அதை கர்த்தர் செய்வாரா, இந்த இயேசு ஆண்டவர் செய்வாரா என்றால் நிச்சயமாக செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமாம், இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். என்னுடைய வேண்டுதல்களை கேட்டீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர்னு சொல்லுங்கள். நாளைய தினத்தில் நீங்கள் நன்றியான இதயத்தோடு காலையில் நீங்கள் மறுபடியும் தேவ சமூகத்தில் வருவீங்க. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.